19/7/2024 நிர்மல் 389க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம் நண்பா. இன்றைக்கி கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தா என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். நேற்று பாருங்கள் 18ஆம் தேதி காருண்யா 531க்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஆல் போர்டு 5-3 வரும்னு சொல்லி கொடுத்துருந்தோம். சரிங்களா. இன்றைக்கி ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 9-0-4ன்னு வந்திருக்குது. சரிங்களா. நம்ம 4-0லாம் கொடுத்துருந்தோம். இந்த 0 எங்கே வேணாலும் வரலான்னு சொல்லி கொடுத்துருந்தோம். 4 சி போர்டுக்கு வந்திருக்கு. பி போர்டுக்கு தான் நம்ம எடுத்துருந்தோம். ஆனால் அந்த மாதிரி தான் கேரளாவில் மாற்றி மாற்றி அடிப்பாங்க. ஆனால் வரும், ஆனால் நம்பர் மாறும். அதுக்கு தான் சொல்லியிருந்தேன். 0 எங்கே வேணாலும் வரலான்னு சொல்லி கொடுத்துருந்தேன் நேற்று. அது கரெக்டாக பாருங்கள், பி போர்டுக்கு வந்துருக்குது. 4 டபுள்ஸாக வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் ஆல் போர்டு கொடுத்தது பாருங்கள் 5-3-0 5-3ன்னு கொடுத்துருந்தோம். சப்போர்ட்டுக்கு 6 கொடுத்துருந்தோம். 5க்கு பவர் 0, அதுக்கு தான் பவர் நம்பர் கொடுத்தோம். 5 வச்சிங்கன்னா 0 வைங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் 0ங்கிறது பாஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா. நேற்று டபுள்ஸ் வந்துச்சுன்னா வரும்னு தான் சொல்லி கொடுத்துருந்தேன். ஆனால் டபுள்ஸு ஒரு நம்பர் பவரில் வந்துருக்குது. சரிங்களா. ஆனாலும் 4-0ங்கிற நம்பர் நமக்கு பாஸ் ஆகிருக்குது. நான் கொடுக்கும்போதே சொல்லி தான் கொடுத்துருந்தேன். 4-0 வச்சிங்கன்னா 0-4 கண்டிப்பாக வைங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். 5-4 கொடுத்துருந்தோம். பாருங்கள் 5க்கு பவர் 0 0-4ங்கிற நம்பர் வந்துருக்குது. அதுக்கு தான் அது கீழே நம்ம கொடுத்துருந்தோம். கரெக்டாக 0-4ங்கிற மாதிரி வந்துருக்குது. ஒன்று அப்படி வரணும், இல்லை இப்படி வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ரொட்டேட் ஆகும்னு தெரியும். அதுக்கு தான் ரொட்டேட் பண்ணி கண்டிப்பாக வைங்க அப்படின்னு தான். ஏன்னா 54ன்னு வரும்போது அங்கே ஒரு 5 வந்து பவர் பண்ணோன்னா 0, அப்போ 0-4ங்கிற மாதிரி தான் வரும். ஆனால் இந்த பேட்டர்ன் பிரகாரம் 40ங்கிற மாதிரி வருது. அப்போ 40ஆகவும் வரலாம், 0-4ஆகவும் வரலாம். அதுக்கு தான் நம்ம சொல்லி கொடுத்துருந்தோம், ரொட்டேட் பண்ணி கண்டிப்பாக வைங்கன்னு. அதில் பார்த்தீங்கன்னா 4-0ங்கிற நம்பர் பாஸ். அதேமாதிரி 140ங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். அது பாருங்கள் 54 இப்படி வந்துச்சு. அதுக்கு தான் ஆல் போர்டுக்கு வைங்கன்னு சொல்லி கொடுத்தோம். இதை பாக்ஸாக போடுங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அப்படி போட்டிருந்தால் இந்த ஒரு செட்டுங்கிறது பிசியில் பாஸ் ஆகிருக்கும். சரிங்களா. பிசியில் 0-4 வந்திருக்கும், பாஸ் ஆகிருக்கும் நம்பருக்கு. அதேமாதிரி இந்த ஒரு செட்டு இதுவும் பாஸ் ஆகிருக்கும். 0-4ங்கிற நம்பர் பாக்ஸ் போட்டிருந்தா 0-4 பிசிக்கு பாஸ் ஆகிருக்கும். 2 செட்டு நமக்கு பாஸ் ஆகிருக்கும். வந்தால் இப்படி தான் வரும்னு பார்த்தோம். ஆனால் வந்துட்டு 6க்கு பதிலாக மாற்றி 9 ஆக்கிட்டாங்க. ஒரு நம்பர் இது பண்ணிட்டாங்க. வந்தால் 4 டபுள்ஸாக வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் டபுள்ஸு கொடுத்துருந்தோம். ஆனால் ஒரு நம்பர் பவர் பண்ணி மாற்றி வச்சுட்டாங்க. சரி, நாளைக்கு உண்டான கணிப்பை பார்த்துடலாமா. நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நம்ம சேனலில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு ஹெல்ப் லைனாக தான் இருக்கும். சரிங்களா. பாருங்கள். அதேமாதிரி நிர்மல் நாளைக்கு 19ஆம் தேதி நிர்மல் 389க்கு உண்டான ஒரு கணிப்பை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா. அதுக்கு முன்னாடி பாருங்கள், கேரளா மற்றும் டிஆர் டிக்கெட் போடணுமா 8610575149. சரிங்களா. வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் போடுங்க. டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணிடுவாங்க. அப்புறமா டிக்கெட் போட்டுக்கோங்க. சரிங்களா. 1 மணி டிஆர், 3 மணி கேரளா, 6 மணி டிஆர், 8 மணி டிஆர், 4 ஷோ நம்ம தான் எடுக்கிறோம். அதனால் வினிங் அமௌண்ட்டை பற்றி கவலைப்பட வேண்டாம், கரெக்டாக வந்துடும். சரிங்களா. அதனால் டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் போடுங்க. டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டிக்கெட் போட்டுக்கணும். சரிங்களா. ஆல் போட பொறுத்த வரைக்கும் 6-3-0 நாளைக்கு. சரிங்களா. 6-3 எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸாக இருக்குது. நாளைக்கு ஒரு 6 இறங்கலாம், இல்லை 3 இறங்கணும். 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக இறங்கணும். சரிங்களா. அப்படி இல்லைன்னா இதுக்குண்டான பவர் நம்பர் கொடுத்துட்றேன் பாருங்கள். 6க்கு பவர் 1. சரிங்களா. 3க்கு பவர் 8, 0க்கு பவர் 5. சரிங்களா. இது ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் 6 ஆல் போர்டு வச்சிங்கன்னா அதுக்குண்டான பவர் நம்பரையும் சேர்த்து போடுங்க. 3 வச்சிங்கன்னா 8, 0 வச்சிங்கன்னா 5, அந்த மாதிரி. சரிங்களா. இல்லை நான் கொடுத்துருக்கதே கான்ஃபிடன்ஸாக இருக்குதுன்னா நீங்கள் அதிலே விட்டுருங்க, போதும். சரிங்களா. அதுக்காகத்தான் நம்ம எதுக்கும் பவர் நம்பர் சொல்லிக் கொடுக்குறோம். ஏன்னா ஒரு நம்பர் வர்ற இடத்துல அந்த பவர் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக சொல்லிக் கொடுக்குறோம். சரிங்களா. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 6-7ங்கிற நம்பர் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. பி போர்டில் 0-4ங்கிற மாதிரி இருக்குது. சி போர்டு 3-2. சரிங்களா. சப்போர்ட்டுக்கு 5 கொடுத்துருக்கேன். இந்த 5 இல்லை எங்கே வேணாலும் வரலாம், வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது நாளைக்கு. சரிங்களா. ஏன்னா ஆல் போர்டு 0 வந்திருக்குது. 0 வரும்போது இந்த 5ம் உள்ளே வரலாம். 0 வரலன்னா 5, இல்லைன்னா 5-0ங்கிற மாதிரி நம்பர் கூட வரலாம் நாளைக்கு. ஏன்னா அப்படி தான் பேட்டர்ன் காட்டுது பாருங்கள். சி போர்டில் 3-2 இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த ஏ போர்டில் இருக்கிற நம்பர் சி போர்டுக்கு வரணும். சரிங்களா. அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அப்படி மாற்றி கூட வச்சு, இப்படி ஒரு செட்டு அப்படி ஒரு செட்டு மாற்றி கூட வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஏபிபிசி பொறுத்த வரைக்கும் 61 07 17 12 24 83 73 53. சரிங்களா. 8 செட்டு கொடுத்துருக்குறேன். இந்த 8 செட்டில் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸாக ஏதாவது வந்துச்சுன்னா அதை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி போட்டுருங்க. 61 போடுறீங்களா, 16 வைங்க. 07 போடுறீங்களா, 70 வைங்க. சரிங்களா. 17ன்னு போடுறீங்களா, 17 71ங்கிற மாதிரி வைங்க. 12 போடுறீங்களா,
2 1ங்கிற மாதிரியும் போட்டுக்கோங்க. அதே மாதிரி தான் கீழே இருக்க செட்டுக்கும் எல்லாமே ரொட்டேட் பண்ணி கண்டிப்பாக போடுங்க. அப்போ ஒரு அருமையான வின்னிங் இருக்கும். 53ன்னு போட்டிங்களா, 3 5ம் போடுங்க. ஆள் போடுக்கு வைங்க, அப்போ தான் வின்னிங் வரும். நாளைக்கு டபுள்ஸ்ன்னு வந்தால் ஒரு 3 செட்டு கொடுத்துருக்கேன். 3 செட்டுக்கும் 3 பவர் நம்பர் கொடுத்துருக்கேன். அது வரலன்னா இது வரும், இது வரலன்னா அது வரும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி அடிக்கலாம். 1 6ங்கிற மாதிரி அடிக்கலாம், 3 8ங்கிற மாதிரி அடிக்கலாம், 7 2ங்கிற மாதிரி நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7 2 நான் கொடுக்கல, 8 3ன்னு கொடுக்கல, 8 3 கொடுத்துருக்குறேன் பாருங்கள். சரிங்களா, 1 6 நான் கொடுக்கல, ஆனால் அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1 6 கொடுத்துருக்குறேன். ஏன்னா நாளைக்கு பேட்டர்ன் அந்த மாதிரி தான் இருக்குது. ஒன்று அந்த மாதிரி இப்போ ஒரு நம்பர் பவர்லேயும் ஒரு நம்பர் டைரெக்டாகவும் அடிக்கலாம், இல்லைன்னா அப்படியே அடிச்சுக்குவாங்க. டபுள் 1 அடிக்கலாம், டபுள் 6 அடிக்கலாம், டபுள் 3 அடிக்கலாம். ஆனால் ஆள் போடுக்கு வைங்க. சரிங்களா, டபுள் 7ம் இருக்குது, அடிப்பாங்க. டபுள் 2வும் திரும்பவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்கள். சரிங்களா, அதேமாரி 3 டிஜிட்டலில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பாக்ஸ் தான். 8 செட்டு இருக்கும். நீங்கள் 8 செட்டும் போடணும்னா அதெல்லாம் வேணாம். உங்கள் கணிப்பில் ஏதாவது ஸ்ட்ராங்காக அந்த நம்பர் வரும்னு நினச்சிங்கன்னா உங்கள் கணிப்போடு ஒத்து போனால் மட்டும் அதை எடுத்து பாக்ஸாக போடுங்க, இல்லை மாற்றி மாற்றி வச்சு ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா, அப்போது ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கும். சரிங்களா, அதுக்காக தான் சொல்கிறேன். உங்களுடைய கணிப்பில் வந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் நண்பா. சரிங்களா, இது என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு. சரிங்களா, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நேற்று நம்ம கொடுத்தது பவரில் தான் வந்திருக்குது. 5 கொடுத்துருந்தோம், 0 வந்திருக்குது. இன்றைக்கி 0 வந்திருக்குது. நாளைக்கு 5 வருமா 0 வருமா, இல்லை 6ங்கிறது நேற்று வந்தது இன்றைக்கும் வருது. நாளைக்கு எனக்கு 6 வருங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. அப்படி இல்லை இந்த இடத்துல இருக்கிற 7ஆம் நம்பரும் நாளைக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸாக இருக்குது. 7 எந்த போர்டுக்கு வேணாலும் வரலாம் பாருங்கள். சரிங்களா, உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் நண்பா. சரிங்க, நாளைக்கு நல்ல ஒரு கணிப்பில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி பாருங்கள், டிக்கெட் போடணுமா அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போடுங்க, டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணிடுவாங்க. அப்புறமா டிக்கெட் போட்டுக்கோங்க. சரிங்களா, புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா, நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.